வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 30 டேஸ் 30 மைக்ரோப் சீரிஸ். நம்ம சீரிஸ்ல இன்னைக்கு பார்க்க போற மைக்ரோப் பிஃபிடோபாக்டீரியம் லாங்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம மைக்ரோபோட யூனிக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட எலாங்கேட்டட் நேச்சர். அதனால தான் லாங்கம்னு பேர் வந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் மைக்ரோப் பார்த்தோமே லாக்டோபேசிலஸ் கெசேயி. ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி. இவரும் ஒரு ப்ரோபயாட்டிக் ஆர்கானிசம். அப்போ கண்டிப்பாக இது ஒரு கட் மைக்ரோபா தான் இருக்கணும் இல்லையா? ஆக்சுவலி கட் மைக்ரோபியம்னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? நம்ம கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ல இருக்கிற பெனிஃபிஷியல் குரூப் ஆஃப் மைக்ரோப்ஸ் தான் கட் மைக்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாமே டைஜஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் நம்ம பாக்டீரியமை பிரெஸ்ட் ஃபீடிங் இன்ஃபேன்ட்ஸோட ஃபீக்கல் மேட்டாவில் வந்துட்டு ஐசோலேட் பண்ணுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ அதை பற்றி சொல்லட்டா? லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குமே லாக்டோஸ், அதை டைஜஸ்ட் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற கண்டிஷன்ஸ் தான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் சொல்லுவோம். அங்கே தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, பீட்டா கலாக்டோசிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது என்ன பண்ணுறதுன்னா லாக்டோஸை குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ டைஜஷன் ஈஸியாக நடக்குது. கட் மைக்ரோபியம் ஒழுங்காக இருந்தால் வேறு என்னங்க வேணும்? நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் மைக்ரோபோட நாளைக்கு பார்க்கலாம். கண்டினியூ வாட்சிங் 30 days 30 மைக்ரோப் சீரிஸ். தேங்க்யூ.